யூகேஜிக்கு மட்டுமே 5 மார்க்ஸு. ஸோ இருக்கிற 50னா 50மே தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன், மே உஸ் கிதாப் கோ படி. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போனா மே நே ஃபஸ்ட்டு நே வரும். அப்போ மே நே அந்த புக்கை படித்தேன். அப்போ வஹ் கிதாப் படி. அந்த புக் படித்தேன். அப்போ வஹ் கிதாப் படி. तुम मेरे बात को जवाब क्यों नहीं देते. இப்படி இருக்கு இல்லையா? மேரே பாத் கோ கிடையாது, மேரே பாத் கா. ஸோ நீ என்னோட வார்த்தைக்கு. ஸோ தும் மேரே பாத் கா ஜவாப் கியூ நஹி தேத்தே, ஏன் ஆன்சர் பண்ணல. ஹர் ஹர் ஏக் ஹிந்துஸ்தானிக்கோ, ஒவ்வொரு ஹிந்துஸ்தானியர்களும் ஹிந்தி ஜானி சாயே, ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹர் ஏக் ஹிந்துஸ்தானிக்கோ, ஒவ்வொரு ஹிந்துஸ்தானிக்கும் ஹிந்தி ஜானி சாயே, ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஹிந்தின்றது லாங்குவேஜ் வந்து எதை குறிக்கும்னா பெண் பாலை குறிக்கும், ஃபீமேல் ஜெண்டரை குறிக்கும். அப்போ ஜான்னா கிடையாது, ஜான்னி. துமாரே பிதாக்கா நாம் கியா ஹே. இந்த மாதிரி துமாரே துமாரே இந்த மாதிரி நாம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறது யாருன்னு பாருங்கள், பிதா. அப்போ வந்து ஏஜ்டு பர்சன். அப்போ தும்ஹாரா சொல்லக்கூடாது, தும்ஹாரே தான் சொல்லணும், ப்ளூரல் ஃபார்மு. ஜோ காம் ஷுரு கரோ, எந்த வேலையை தொடங்குறியோ வகு ஜரூர் பூரா கரோ, அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணு. ஜோ காம் ஷுரு கரோ, எந்த வேலையை தொடங்குறியோ வகு ஜரூர் பூரா கரோ, அதை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணு. இங்கே கோலாம் வரக்கூடாது. இஸ் புஸ்தகே படே, இந்த புத்தகத்தை படித்து 5 சால் ஹுயே, 5 வருடங்கள் ஆனது. 5ன்றது ப்ளூரல், ஹுவான்றது ப்ரெசன்ட் சரி ப்ளூரல் கிடையாது, சிங்குலரு. அப்போ 5ஓட ப்ளூரல் வந்து ஹுயே தான், ஹுவா கிடையாது. நெக்ஸ்ட்டு படுக்கர் அப்படின்னா படித்து விட்டுன்னு அர்த்தம். படித்து விட்டு இல்லை, படித்து முடிந்து. அப்போ படே பாஸ்ட் டென்ஸ் தானே இது. அப்போ படுக்கர்ன்றது ப்ரெசண்ட்டு, அப்போ படே தான் யூஸ் பண்ணோம். துளசிதாஸ் கி ராமாயண் படி மோட்டி கிதாப் ஹே. துளசிதாஸோட ராமாயணம் படி மோட்டி கிதாப் ஹே. அதாவது ராமாயணம் இந்த புக்ஸை பற்றியோ லாங்குவேஜ் பற்றியோ வந்தால் அது வந்து ஃபீமேல் ஜெண்டரு. அப்போ படா மோட்டான்னு போட சொல்லக்கூடாது, படி மோட்டி பெண் ஜெண்டர் அது. ஓகேவா, இதெல்லாம் ஃபீமேலு. நெக்ஸ்ட்டு வஹர் சீதா கே கர் சே பகுத் தூர் ஹே, அவளோட வீடு. அப்போ வகுனா அவ, அப்போ வஹுகர் அவளோட வீடு. சீதா கே கர் சே, சீதாவுடைய வீட்டிலேருந்து பகுத் தூர் ஹே, ரொம்ப தூரம். ஓகே, சீதா உடையனா அப்போ கே தான் வரும். மே யஹ் காம் நஹி கர் சக்தா, என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது. இது எப்படி சொல்லணும்னா மே என்னால், யஹ் காம் இந்த வேலையை, நஹி கர் சக்தா பண்ண முடியாது. யஹ் பதிய பகுத் கட்டின் ஹே, இந்த அது சப்ளிமெண்ட்ரி பகுத் கட்டின் ஹே, ரொம்ப டிஃபிகல்ட்டானது. கஷ்ட ஹேன்னு சொல்லக்கூடாது, கஷ்டம்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவோம், அது கட்டின்னா டிஃபிகல்ட்டாக இருக்குது, டிஃபிகல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா. மேரே 3 பாயி ஹே, எனக்கு 3 பிரதர்ஸ் இருக்காங்க. இப்போ தீனு அந்த மாதிரி வந்தால் மேரே தான் சொல்லணும். ஓகே, முஜே இல்லை, மேரே. எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பிரதர்ஸ் இருக்காங்க, அப்புறம் தசரதனுக்கு இத்தனை ஒய்ஃப் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அது வந்து மேரே அந்த மாதிரி ப்ளூரலில் தான் சொல்லணும். ஓகே. மே ஷாம் கோ நஹி கேள்தா, நான் ஈவினிங் விளையாட மாட்டேன். ஷாம்னு வந்துட்டாலே கோ தான். இந்த ஈவினிங், இந்த மார்னிங், இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோமோ அட் நைட்டுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஈவினிங் வந்தால் கோ தான் வரும். ஷாம் மே போடக்கூடாது, ஷாம் கோ. வகு 50 சாம் லாயாத்தா, அவன் 50 மேங்கோஸ் கொண்டு வந்தான். வகு அவன் 50 சாம் லாயாத்தா, 50 மேங்கோஸ் கொண்டு வந்தான். அவன்றது பாய் தானே, அப்போ லாயாத்தா. ஓகேவா, ப்ளூரலில் லாயத்தேன்னு போடக்கூடாது. தும்ஹே ஹிந்தி சீக்னே கி ஜரூரத் ஹே, நீ ஹிந்தி கற்றுக்கொள்வது அவசியம். ஓகே, தும்ஹே நீங்கள் ஹிந்தி சீக்னே கி ஜரூரத் ஹே, ஹிந்தி கற்றுக்கொள் வேண்டியது ரொம்ப அவசியம். இதெல்லாம் எரர்ஸ், இதை பார்க்காதீங்க, ஆன்சர் மட்டும் பாருங்கள் கிளியராக. ஓகே. மாலிக்னே கஹா, மாலிக் சொன்னார் கர் காலி கர்னா, வீட்டை காலி பண்ணுன்ட்டு. மாலிக்னே போலா சொல்லக்கூடாது, மாலிக்னே கஹா தான் சொல்லணும். மாலிக் செட் தட், செட்டுனா கஹா. ஓகேவா, அதான். ராம் பகு சாலாக்கியில் எடுக்காக, ராம்ன்றது பையன், அப்போ சாலாக்கி கிடையாது, சாலாக் அப்படின்னு சொல்லணும். ஓகே. மேனே பரீட்சா கேலியே கூப் படா ஹே, நான் எக்ஸாமுக்காக நல்லா படிச்சிருக்கேன். பாஸ்ட் டென்ஸ்ன்றதால இங்கே நே சேர்க்கணும் தானே. அப்போ மேனே பரீட்சா கேலியே எக்ஸாமுக்காக கூப் படா நல்லா படிச்சிருக்கேன். கூப் படா பாஸ்ட் டென்ஸில், பட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னது, படி கிடையாது, படா. முஜே வே தேக் சுக்கே, என்ன அவங்க பார்த்துட்டாங்க. ஓகேவா, அதை வந்து மேரேக்கோ உன்ஹோனே தேக் சுக்கேன்றது ரொம்ப இம்ப்ராப்பராக இருக்குது. சிம்பிளாக எப்படி சொல்கிறது, முஜே என்ன, வே அவங்க, தேக் சுக்கே பார்த்துட்டாங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து சாஹியே சாஹியே இந்த மாதிரி வந்துட்டாலே கோ யூஸ் பண்ணி தான் எழுதணும். சாஹியேன்னு வந்துட்டாலே கோ யூஸ் பண்ணணும். அப்போ யஹு வந்தால் யஹுகோன்னு நம்ம ஒரு வார்த்தையே கிடையாது. அப்போ உஸ்ன்னு மாத்திரம் தான் கோ வரும். அப்போ உஸ்கோ யஹு காம் கர்னா சாஹியே, அவங்க இந்த வேலை செய்யணும். உஸ்கோ யஹு காம் கர்னா சாஹியே. மேனே அப்பனே கர் பகுஞ்சனே கி பெஹலே, நான் என் வீட்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி, மேரே நான், அப்பனே கர் என்னுடைய வீட்டை, பகுஞ்சனே கே பெஹல் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வகுச்சலாங்க அவன் போயிட்டான். ஓகே.
மே மேரே கர் அப்படி சொல்லவே கூடாது. எப்போவுமே அப்புனேன்ற ஒரு வார்த்தை வந்தால் மேரே தும்ஹாரே அப்படி தான் யூஸ் பண்ணணும். மேரே துமாரே ஹமாரே இப்படி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த படோகா படோகின்னு வந்தாலும் இதே கோ தான் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்போ தும் ப்ளஸ் கோ தும்கோ வஹான் ஜானா படேகா, நீ அங்கே போய் ஆகணும். தும்கோ வஹான் ஜானா படேகா. மே 5 கிதாபேன் படிச்சுக்கா. மே நான் ஓகே 5 கிதாபேன் படிச்சுக்கா, 50 புக்கு படிச்சுட்டேன். படான்னு வந்தால் தான் மே நேன்னு போடணும் இங்கே. ஆனால் இந்த சுக்கா சுக்கி வந்துட்டா நே வரக்கூடாது. ஓகேவா, சுக்கா சுக்கி வந்துட்டா நே கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ மே பக்கத்தில் நேவை கட் பண்ணுங்கள். ஓகேவா, அதே மாதிரி சுக்கா படித்து முடிச்சிட்டேன், ஏன்னா பேசக்கூடிய ஒரு பையன், அதனால் சுக்கா தான், சுக்கி கிடையாது. உஸ்னே முஜிசே வஹுபாத் கஹி. உஸ்னே அவன், முஜிசே என்கிட்ட, வஹுபாத் கஹி அந்த விஷயத்த சொன்னான். தும் ஜித்தனா ருப்பையா மாங்கோ, நீ எவ்வளோ காசு கேட்குறியோ உத்தனா மே டூங்கா, நான் அவ்வளோ கொடுக்குறேன். தும் ஜித்தனா ருப்பையா மாங்கோ, நீ எவ்வளோ காசு கேட்குறியோ உத்தனா மே டூங்கா, நான் அவ்வளோ கொடுக்குறேன். பூச்சோன்றது கேள்வி கேட்குறது, மாங்கோ தான் காசு கேட்குறது, பொருள் கேட்குறது. அப்போ பூச்சோ யூஸ் பண்ணக்கூடாது, மாங்கோ தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் மாங்கோன்னு மாற்றிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு உஸ் லடுக்கேனே வகு பர்த்தன் தோடு டாலா, அந்த பையன் அந்த பாத்திரத்தை உடச்சிட்டான். ஓகே, உஸ் லடுக்கேனே அந்த பையன் வகு பர்த்தன் தோடாலா உடச்சிட்டான்னு சொல்லணும். டூட்டுன்றது மனசு உடையதெல்லாம் அந்த அதுதான் வந்து டூட்டு. பாத்திரம் உடையிறது, பொருள் உடையிறதுலாம் தோடு. ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இத்தனை பிரதர்ஸ் இருக்காங்க, தசரதனுக்கு இத்தனை ஒய்ஃப் இருக்காங்கன்னா தசரதன் கே இந்த மாதிரி ப்ளூரல் தான் யூஸ் பண்ணணும். மகாராஜ் தசரதன் கே, ஏன்னா தீன்ன்றது ப்ளூரல், இப்போ கேன்றது ப்ளூரல் தான் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் கீ போட்டிருக்கு, ப்ளூரல் கிடையாது அது. தும் நே உசே கியூன் ஜானே தியா, நீ ஏன் அவனை போக விட்ட, பாஸ்ட் டென்ஸ். அப்போ தும் பக்கத்தில் நே போடணும். துமாரா கியா ஹுவா காம் டீ டக்னே, இது வந்து பாருங்களா தும் நே கியா காம், நீ செய்யப்பட்ட வேலை, அது மாதிரி இம்ப்ராப்பராக இருக்குது. உன்னால் செய்யப்பட்ட வேலை, தும்ஹாரே கியா ஹுவா காம், உன்னால் செய்யப்பட்ட வேலை, டீக் நஹிகே சரியா இல்லை. ராம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரு தீன் இந்த மாதிரிலாம் வந்துன்னா என்ன சொன்னேன், ப்ளூரல் போட சொன்னேன். அப்போ ராம் கே தசரதன் கே இப்படி தான் போடணும். ராம் கே 4 பகனே, ராமுக்கு 4 பிரதர்ஸு சிஸ்டர்ஸு. உஸ்கே ஆத்தே ஹி, அவங்க வந்ததும் மே சலா கயா, நான் போயிட்டேன். ஓகே, அவங்க வந்த உடனே உஸ்கே ஆத்தே ஹி மே சலா. பாக்கோ தேக்கர், டைகரை பார்த்துட்டு லடுக்கா டர் கயா, பையன் பயந்துட்டான். டர் ஹோகையா கிடையாது, இது கத்தம் ஹோகையா. ஒரு வேலை முடிஞ்சுன்னா கத்தம் ஹோகையா, கத்தம்னா தான் ஹோகையா, பயந்துட்டான்றது டர் கயா தான், ஹோகையா வரக்கூடாது. ஹம் ஹிந்தி படினா ஜரூரி ஹே, நம்ம ஹிந்தி கற்றுக்கிறது இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஹம் வந்து ஹமே, தும்னா தும்மே அப்படி வரும். ஹிந்தின்னு வந்துட்டாலே ஹமே தும்ஹே அப்படி தான் இவனு. உஸ்கோ அவன், சாஹேன்னு வந்துட்டா நான் என்ன யூஸ் பண்ண, கோ யூஸ் பண்ணேன். அப்போ வகுன்னு வந்தால் யூஸ் பண்ண முடியாது, வகுக்கோன்னு ஒரு வார்த்தை இல்லை. அப்போ உஸ்கோ கொல்கத்தா ஜானா சாயே. ராம் கே கஹே அனுசார், ராம் சொன்ன மாதிரியே, ராம் கே கஹே அனுசார் ராம் சொன்ன மாதிரியே மேனே காம் கே, நான் இந்த வேலையை செஞ்சேன். கோயல் மீட்டா காத்திஹே, இந்த பறவைகள் எல்லாமே பெண் ஜாதி. கோயல் மீட்டா காத்திஹே. ஓகேவா, தும் அப்படின்னா நீ உன்னுடைய பேரை, தும் அப்படின்னா நீ உன் பேரை காகஸ் பர் லிக்கோ, பேப்பரில் எழுது. நம்ம அப்பனே தேஷ்கோ பியார் கர்த்தே ஹே, நம்ம நம்மளோட தேசத்தை லவ் பண்ணுறோம். நம்ம அப்பனே தேஷ்கோ, நம்மளுடைய நாட்டை பியார் கர்த்தே ஹே, லவ் பண்ணுறோம். நான் சைடில் கீபோர்ட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. அதை எப்போவுமே கொஷினுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, இந்த எரர் இதுதான் கரெக்டு, இந்த சைடு பார்த்துக்கோங்க. ஓகேவா, அப்பனா அப்பனே இப்படிலாம் வந்ததுனாலே தும் மேரே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். தும் மேரே துமாரே இப்படி தான் யூஸ் பண்ணணும். தும் அப்பனே நௌக்கருக்கோ பாசார் பேஜோ, நீ உன்னுடைய வேலைக்காரங்களை கடைக்கு அனுப்பு. தும் அப்பனே நீ உன்னுடைய, நௌக்கருக்கோ வேலைக்காரங்களை, பாஜார் பேஜோ கடைக்கு அனுப்பு. மேரே யஹா ஆயே, நான் இங்கே வந்து, மேரே யஹா ஆயே நான் இங்கே வந்து 20 மினிட் ஹுயே, 20 மினிட்ஸ் ஆச்சு. மேரே ஸ்டேஷன் பகுச்சதே ஹி, நான் ஸ்டேஷன் போகிறதுக்குள்ள காடி சலி கை, வண்டி போயிடுச்சு. இது எல்லாமே இந்த ரே கேட்டகரி தான் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. ரே 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 தான் வரும். மேரே ஆணைக்கு பாது, நான் வந்துட்ட பிறகு தும் கர் ஜாவோ, நீ வீட்டுக்கு போ. ஓகேவா, இது எல்லாமே ரே ரேன்னு மாற்றுங்க. பாஸ்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள், சலே கையே இந்த மாதிரி கமாண்டிங் வேர்ட்ஸ், ஜாவோ அந்த மாதிரி. ஓகேவா, துமாரே ஜாத்தேஹி, நீ போன உடனே பானி பட்ஸ்னே லகா, மழை பெஞ்சிட்டே இருந்தது. துமாரே ஜாத்தேஹி, நீ போன உடனே பானி பட்ஸ்னே லகே, மழை பெஞ்சிட்டே இருந்தது. இதெல்லாம் வந்து ஏன் ரே வருதுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இங்கிலீஷ்க்குன்னு எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் த எங்கே யூஸ் பண்ணணும், அண்ட் எங்கே யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குதோ, இதுக்கான ஸ்ட்ரக்சர் இது. இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்தால் இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு ரீசன்லாம் கிடையாது, அது வந்து ஒரு யூசேஜை பொறுத்து மாறுறது, அவ்வளோதான். இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரிப்போசிஷனு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு யஹ் மேரி படி ஹுயி கிதாப் ஹே, இது என்னால் படிக்க பெற்ற புத்தகம். யஹ் இது,
மேரி என்னால், படி ஹுயி கிதாப் படிக்கப்பட்ட புத்தகம். தும் அப்பனா நாம் பத்தாவோ, நீ உன்னுடைய பேரை சொல்லு. தும் நீனு, அப்பனா நாம் உன்னுடைய பேரை. அப்புனானா தான் உன்னுடையன்னு அர்த்தம், தும்மஹாரானா யூஸ் பண்ணக்கூடாது. பப்புனே நீ உன்னுடைய, உன்னுடைய அப்படி உன்னுடைய அப்படின்னு வந்தால அப்பனே தான் யூஸ் பண்ணும். பப்புனே லடுக்கியக்கோ புலாயே, நீ உன்னுடைய பசங்களை கூப்பிடு. நான் என்னுடைய பேனா எடுத்துகிட்டு வரல. மே அப்பனே கலம் நகிலாய, என்னுடைய பேனா கொண்டு வரல. ஹம் அப்பனே காவ் ஜாயங்க, நம்ம நம்முடைய வில்லேஜுக்கு போகலாம். நம்முடைய வில்லேஜுக்கு போகலாம். ஹம் நம்முடைய, அப்பனே காவ் ஜாயங்க, வில்லேஜுக்கு போவோம். ராம்னே கோபால் சே, ராம் கோபால் கிட்ட ₹1 மாங்காய், காசு கேட்கறதுலாம் மாங்காய் தான், பூச்சா கிடையாது. கேள்வி கேட்டால் தான் பூச்சா. சப் லோக் எல்லா மக்களும் உஸ்கி தாரீஃப் கர்த்தே ஹே, அவனை பாராட்டுறாங்க. ஓகே, வே அவங்க அப்படி கிதாபே லாயே, அவங்களோட புக்ஸை கொண்டு வந்தாங்க. உன்ஹோனே சொல்ல தேவையில்லை. ஓகேவா, அதாவது டிரான்சிட்டிவ் வர்பு கிடையாது, இன்ட்ரான்சிட்டிவ் வர்பு. அப்போ வே. ஓகேவா, இதுக்கு வேணால் நான் லைட்டாக ஒரு கீவேர்ட் மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வேணால் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். இதெல்லாம் இந்த மாதிரி நான் சைடில் எழுதியிருக்கிறதுலாம் தனி கேட்டகரி. இந்த நம்பர்லாம் பாஸ்ட் டென்ஸு தனி கேட்டகரி. இந்த நம்பர் தனியாக பார்க்கணும், இந்த நம்பர் தனியாக பார்க்கணும். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கெல்லாம் தனியாக பார்க்கணும். ஓகேவா, இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஹைலைட் பண்ணுறதுலாம் டிஃபிகல்ட்டு. இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸு. இந்த மாதிரி தனித்தனியாக நான் பிரித்து வச்சுருப்பேன். இதெல்லாம் நே வர சப்ஜெக்டோட ஏன், ஹமே, தும்ஹே இப்படி வர கேட்டகரி. இதில் வந்து சாஹியே, படோகே இந்த மாதிரி வர கேட்டகரி. இந்த மாதிரி எழுதியிருப்பேன்.